மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சது ஒரு பெரிய குத்தமாக போயிடுச்சு. இப்படி ஒரு மீன் குழம்பு நான் வாழ்க்கையிலேயே சாப்பிட்ருக்க மாட்டேன். அப்படி இருந்துச்சு. சண்டே அதுவுமா 1 கேஜி அளவுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரா, அதை பாதி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் பாதி வந்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு, இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எல்லாத்தையும் நான் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் அது ஊட்டுன்னு சொல்லிட்டு. குழம்பு வந்து நான் வைக்கிறேன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரா, சரின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த குழம்புல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் பரவாயில்ல. ஆனால் மொத்தம் மீன் குழம்புமே மிஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் வதக்கும் போதே எனக்கு பெரிய டவுட்டு. ஏன்னா பச்சை மிளகா வெந்தயத்தெலாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாரா, அப்போவே நான் சொன்னேன், இல்லை நீ தப்பாக வதக்குற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் பார்த்த வீடியோலாம் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 100 வீடியோ காலையிலேருந்து பார்த்துருப்பாரு. ஆனால் அப்படி பண்ணியும் பயபுள்ள எப்படி சொதப்புச்சுன்னு தெரியல. புளி ஊற்றுனியா? அப்போ இது என்னது? சரி, மிளகாத்தூள் போட்டியா? இதில் அந்த மீன் குழம்பு நான் வச்சாவே சுமாராக தான் வைப்பேன். இது 2 பேரில் நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு போட்டி போட்டு ஆக மொத்தம் சொதப்பினது தான் மிச்சம். அதுக்கப்புறமா அதில் புளியை ஊற்றுறது உப்பு போடுறதுன்னு போட்டு எதையாவது ஒன்று பண்ணி பார்த்தேன். அப்போவுமே கலர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மீன் குழம்பு ரொம்பவே சுமார் தான்.